ஹே காய்ஸ், வெல்கம் டு மீனூஸ் லைஃப் ஸ்டைல் வித் ஃபேமிலி. இது எங்களோட சண்டே மினி vlog. சண்டேங்கிறப்போ குக் ஆண்டி வரமாட்டாங்க, அதனால நாங்கள் தான் குக் பண்ணி சாப்பிட்டாகணும். அவங்க வெஜிடேரியன், நான்வெஜ் குக் பண்ண மாட்டாங்க, அதனால் நாங்களே நான்வெஜ்ஜை மட்டும் குக் பண்ணி சாப்பிட்டுக்கிறோம். அன்னையோட பிளானில் என்ன இருந்துச்சு அப்படின்னா, கீ ரைஸ், அப்புறம் வந்து சிக்கன் கிரேவி, அப்புறம் ஒரு ஃப்ரை சிக்கன், அப்புறம் வந்து ஒரு ரைத்தா இந்த மாதிரி போகலாம் அப்படிங்கிறது தான் எங்களோட பிளானாக இருந்துச்சு. ஆனால் எல்லாருக்கும் குக் பண்ண தெரியுமா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. 2 பேருக்கு மட்டும்தான் குக் பண்ண தெரியும். அவங்க தான் சூப்பராக குக் பண்ணுவாங்க. அன்னைக்கு மட்டும் நாங்கள் எங்களோட ஸ்டைலில் குக் பண்ணி அவ்வளோ அழகாக சாப்பிடுவோம். இது நான் காமிக்கிறது சிக்கன் 65க்காக மசாலா எல்லாம் மேக்னேட் பண்ணி வச்சுருக்காங்க. கீ ரைஸுக்கு கீ போட்டு, அப்புறம் பட்டை லவங்கம் இந்த மாதிரி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டாங்க. அப்புறம் ஆனியன் ஃப்ரை பண்ணாங்க, பச்சை மிளகாய் கொஞ்சம் போட்டாங்க. அப்புறமா அரிசி வந்து நார்மல் சாப்பாட்டு அரிசி தான். அந்த அரிசியை அழகாக கழுவி அந்த கீ ரைஸில் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. கீ ரைஸ் பண்ணும்போது அவ்வளோ ஸ்மெல், கீயோட ஸ்மெல் அவ்வளோ அழகாக வந்துச்சு. அந்த ஆனியன் வந்து ரொம்ப ஃப்ரை ஆகிறது வரைக்கும் சூப்பராக ஃப்ரை பண்ணி கீ ரைஸ் பண்ணாங்க. நான் நிறைய கிளிப்பிங்ஸ் இங்கே எடுத்துருக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு எது அதுக்கு பிறகு வரும் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கிளியராக தெரியாது. அதனால் நிறைய ஸ்டெப்ஸை ஸ்கிப் பண்ணியிருப்பேன், ப்ளஸ் எடுத்துருக்கவும் மாட்டேன். குக்கிங்கில் பெரிய அளவு ஐடியா இல்லாததுனால எனக்கு இதை எப்படி ஆர்டர் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியலை. அவங்க சொன்ன மாதிரி ஓரளவுக்கு நான் ஆர்டர் பண்ணி எடிட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறமா கீ ரைஸுக்கு குக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியாக கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு. தண்ணி நல்லா கொதித்த பிறகு தான் அப்புறமா அரிசி போடணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அடுத்த அடுப்பில் நம்ம சிக்கன் செஞ்சிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி ஆயில் போட்டுட்டு அப்புறம் ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுட்டு இந்த சைடு தண்ணி ரொம்ப நல்லா கொதிச்சிருச்சு. அதுக்கு பிறகு ரைஸும் கொட்டி அதை தம் போட்டு சூப்பராக குக் பண்ண வச்சாங்க. இங்கே ஆனியனை ஃப்ரை பண்ண வச்சு சூப்பராக ஆனியன் ஃப்ரை ஆகிட்டே இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு சிக்கனை மேக்னேட் பண்ணி மஞ்சத்தூள், உப்பு, அப்புறம் ஏதோ ஒரு பவுடர் எனக்கு கிளியராக தெரியல, அதை போட்டு அதாவது மேக்னேட் பண்ண வச்சாங்க. குக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ ஒருத்தி அரிசியை போட்டுட்ருக்கா. அரிசி போடுறது கூட கிளியராக எங்களுக்கு தெரியலை, ஆனால் ஏதோ ஒன்று பண்ணணும்னு பண்ணிட்டோம். சூப்பராகவே குக் பண்ணி சூப்பராக சாப்பிட்டுட்டு சண்டே நாங்கள் வெளியே போகிற மாதிரி ரெடியாகி வெளியே போகிறதுக்கு ரெடியானோம். குக் பண்ணி சாப்பிட்டு அந்த டேஸ்ட்லேயே கொஞ்ச நேரம் எல்லாருமே படுத்து தூங்கிட்டாங்க. அப்புறம் எழும்பி குளித்து ரெடியாகி வெளியே போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். வெளியே போய் ஆஸ் யூஷுவல் எப்போவுமே நம்ம என்ன வாங்குவோமோ அதை தான் வாங்கி ஸ்டோர் பண்ணோம். பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. ஸோ அது அந்த கிளிப்பிங்ஸ் நான் ஆட் பண்ணலை. இந்த மாதிரியான மோர் வீடியோஸுக்கு என்ன ஃபாலோ பண்ணேன்.